மனசிலே இருக்கும் வேதனையை தீர்க்க முடியவில்லை. இருந்தாலும் ஒரு சிறிய தவங்கள் இருந்தேன். கோட்டமணி ஆளக்கூடிய கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தை பிறந்ததாக தவங்கள் இருந்தேன். இருந்தாலும் அன்னவள் நான் அன்னவளை அழைத்து அன்னவளுக்கு ஒரு ஆறுதல் சொல்ல வேண்டும். கோட்டமணி ஆளக்கூடிய கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தை பிறந்திருக்கிறதே. என் ஆசை மனைவி சிலம்பை அழைக்கப்பட்டோம். அன்னவளை அழைத்து அங்கே யார் எவர் என்று தெரியாமல் அன்னவனை சோதிச்சு பார்க்க வேண்டும். நீதி உள்ளவனா, நேர்மை உள்ளவனா, நல்ல நெஞ்சு கொண்டவனா, இல்லை கண் நெஞ்சு கொண்டவனா என்று சோதிச்சு பார்க்க வேண்டும். இது கண்ணை சிலம்பாயி கண்ணை சிலம்பாயி மங்களம் உண்டாகட்டும். கண்ணி என்னதான் நம்ம இருவரும் வாழ்ந்தாலும் இந்த மன்னவனைகளே வேதனை இருக்கிறது அல்லவா? ஆனா இந்த வனத்திலே முதலாக உன்னை பார்க்கின்ற பொழுது நீ எப்படி எல்லாம் இருந்தாய் தெரியுமா? மிகவும் அழகாக இருந்தாய். அழகு என்றால் எத்தனை அழகுகள் எல்லாம் இருக்கின்றது பார்த்தீர்களா? மலர் என்றால் எத்தனை மலர்கள் எல்லாம் பூத்து கொண்டு கொண்டிருக்கின்றது. எத்தனை மலர்கள் இருந்தாலும் ஆனா உன் மனசை சந்தோஷப்படுத்துவது ஒரு மலர். என்ன மலர் தெரியுமா? அதுவும் அந்த ரோசா மலர். அந்த ரோசா மலருடைய வாசனையை இதோ கூறுகிறேன் பார். ரோசா பூ சின்ன ரோசா பூ உன் பேரே சொல்லும் ரோசா பூ காற்றில் ஆடும் கனியாக என் பாட்டு மட்டும் துணையாக. ரோசா பூ சின்ன ரோசா பூ உன் பேரே சொல்லும் ரோசா பூ காற்றில் ஆடும் கனியாக என் பாட்டு மட்டும் துணையாக. மனசெல்லாம் மல்லி மல்லி குடியாக சுவாமி உங்களுடைய ஆசைகளை நீங்க சொல்லுங்க. உண்மைதான். நானும் சொல்லணும் இல்லையா? என்னுடைய பங்கு மட்டும் நான் விட்டுட்டு போலாம். உண்மைதான் உண்மைதான். ஏ மச்சா 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 ஆசை மச்சானே இந்த அழகு சேரும் மேலதான் நேச வச்சேனே. நான் பூ முடிஞ்சு பொட்டு வச்சு உறவுக்காகத்தான் நான் கண் விழிச்சு காத்திருந்தேன் பறவுக்காகத்தான். எப்பத்தான் வருவீங்க உள்ளோ ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது.
கண்ணை சிலம்பாய் என்னதான் இருந்தாலும் அத்தை வெத்த வள்ளியப்பூ யாஜை கேட்ட முல்லப்பூ மாம்பழ கண்ணத்தில மெல்லம செல்லம பொண்ணுமா நான் மாறி மாறி முத்தந்தாரி மெல்லம செல்லம பொண்ணுமா அத்தை வெத்த வள்ளியப்பூ என்னதான் இருந்தாலும் பணிக்கு எதுக்கும் நம்மளை வாட்டி வதக்குகின்றது. ஆனால் இருந்தாலும் ஒரு சிறிய தவறில் இருந்தேன். கோட்டமலையும் தென்பகுதியில் வாழ்ந்து வருகிறார் கோட்டை பெருமான். அவருடைய மனைவி கோட்டை கருப்பாய்க்கு ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தை பிறந்திருக்கிறதாக தவறில் இருந்தேன். இருவரும் அங்கு செல்ல வேண்டும், அந்த குழந்தைகளை பார்க்க வேண்டும், தூக்க வேண்டும், கொஞ்ச வேண்டும், கொலை வேண்டும். முடிந்தால் ஒரு குழந்தை தலமாக தருவானா? அப்படி என்று நான் தான் அந்த அரிநமக்காரன், நீதான் மகாலட்சுமி என்பதை அன்னவர்கள் தெரியாமே மாறு வேடம் அணிந்து இருவரும் அங்கு செல்ல வேண்டும். அப்படியே கொடுத்தா பாப்பம், கொடுக்கவில்லை என்றால் அதற்குள்ளே நிபந்தனை செய்துவிட்டு திரும்பி வருவோம். அப்படியாகட்டும். ஒரு கணவன் மனைவியை வீட்டை விட்டு வெளியில வருகின்ற பொழுது ஒரு பசுமாட்டு மூஞ்சில முழிக்கலாம். அப்ப அந்த போற காரியம் வெற்றி அடையும் சொல்லுவார்கள். நிறைவுடன் தண்ணி கொண்டாடும் பெண்கள் மூஞ்சில முழிக்கலாம், அந்த போற காரியம் நன்றாக நடக்கும் என்று சொல்லுவார்கள். ஆனா சாரா பாம்பு குறுக்க போனது போல, கரும்பூட குறுக்க போனது போல, எங்க போறியே, என்னத்துக்கு போறியே, என்ன தூக்க போறியன்னு கேட்கிறானே, இவன் மூஞ்சில முடிச்சா விளக்குமா? விளக்குமா? ஆமா, என் மனைவி சிலம்பாய். அடுத்தாள் மேல கட்டி ஏற விட்டுருப்பியா? அடுத்தாள் மேல கட்டி ஏற விட்டுருப்பியா? இல்ல, தாங்கள் மூஞ்சில முடிச்சா விளக்குமா என்று கொஞ்சம் தண்ணி நெல்லையா அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஒரு மனிதன் கணவன் மனைவி வரும்போது அப்படித்தான் ஒரு மரியாதை உடுப்பீர்களா? தாங்கள் வந்தோம். ஐயா, யார், எங்கிருந்து வந்தீர்கள், எதற்காக வந்தீர்கள், எந்த ஊர், எந்த நாடு, தாங்கள் யாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமாக கேட்டா அது ஒரு மரியாதை.
நீ கேட்ட வார்த்தையே இருக்கே, அந்த வார்த்தையினாலே நாங்க வந்ததுன்னு யாரும் நீங்க வேற எங்க போயிருந்தாலும் கேட்க மாட்டேன். சரி, வேற என்னதுக்குள்ள வரீங்க? ஏய். அரமனைக்குல அரமனைக்குல வர. அப்புறம் நீ என்னமோ கையை அப்படி சாடையா காட்டுற? திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஊந்த மாதிரி வேகமா வாரியல. திறந்த வீட்டுக்குள்ள என்னது ஊந்து வரும்? இது கறிக்கடை சிங்கம். என்னது கறிக்கடை சிங்கம்? கறிக்கடை சிங்கம். அண்ணே பைச்சத்துக்காரனே அப்படியே அப்ப எங்களை நாயின்னு சொல்லுகிறாயா? டீ வாங்கிட்டு வந்துருந்தேன். ஆமா ஆமா, விழா கமிட்டியாவுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. நாடக மேடைக்கு ஒரு 45 டீ வாங்கிட்டு வருமாறு ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வருத்தத்தோட இல்ல, அது 2 நாளைக்கு முன்னாடி அந்த விளம்பரத்துக்கு போட அந்த ஞாபகம் வந்துருச்சு. ஓஹோ, ஆமா ஆமா ஆமா. யார் நீங்க? தாங்கள் யாருன்னு சொன்னா உங்க வீட்டு முதல்ல உறஞ்ச முகம். நீங்க யாரு சொன்னா உங்க அப்பா வீட்டு முதல்ல குறைஞ்சு போயிருமா? ஏன் நீனே யாருன்னு சொன்னா மோத்தாவிட்ட முதல்ல உறஞ்ச முகம். நீங்க யாரு சொன்னா உங்க அப்பா வீட்டு மட்ட முதல்ல குறைஞ்சு போயிருமா? ஏன் நீதான் இன்னான்னு சொன்னா மோத்தாவிட்டு அந்த சொத்து தான் போயிடுவான். ஏன் நீங்க யாரு சொன்னா உங்க ஆத்தா வீட்டு சொத்து குறைஞ்சு போயிருமா? ஓஹோ, என்னத்தான் சொன்னாலும் ஆனா நீ திருத்த மாட்டாயா? ஏன்னா ஓயாம சொத்து அது இது இன்னைக்கு யார் யார் சொத்தை பார்த்துக்கிட்டு இருக்கா? யாரு இன்னைக்கு யாரு? தாங்கள் யார்? நீங்க யார்? அப்ப நாங்கள் யார் என்று சொன்னாதான் நீ சொல்லுவீங்களா? அப்ப நான் யாருன்னு சொன்னதை நீங்க சொல்லுவீங்களா? ஆமா. ஆமா. என்ன ஆமா? இது இந்த ஆமா. என்னது இந்த ஆமா? அது வந்து இது அந்த பிள்ளைகிட்ட கொடுக்குற இந்த ஆமான்னு? இல்ல இல்ல, அது இப்ப வாங்க மாட்டேங்குது. அதனால காலையில கொடுக்கணும். என்னது கொடுக்குறேன்? மொய். அப்படியா? கொடுத்து பாத்தியா அந்த? இல்ல, இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல யோசனை செஞ்சிருக்கிறோம். ஓஹோ, எப்படி? அவர்கிட்டயே வாங்கி காலையில அவருக்கே கொடுத்துட்டு போற மாதிரி. ஆமா ஆமா, நாடகம் போட்டா எப்படி காய்ச்சி கொடுத்துருவாரு, காலையில வாங்கி அவருக்கு மொய் எழுதிட்டு போயிடலாம். அப்படித்தான் வந்து அங்க இருந்தே இல்ல அப்படின்னு ஒரு யோசனை. இல்ல, உண்மையிலுமே நம்மளாம் வந்து காசுக்காக வரல. ஆமா, மைத்துனர் அப்படி இன்றைக்கு நம்மளை இந்த மந்தையில கொண்டு வந்து அவருடைய கல்யாணம். அவரோட கல்யாணம் இல்ல, அவருடைய மகனுக்கு. அவருடைய கல்யாணம் நாள் ஒண்ணுது. அவருடைய மகன் அவர் தானே எடுத்து அனைத்து பார்க்கிறார். இல்ல, அவருடைய மகனுக்கு அவர் மகளுக்கும் கல்யாணம். இது மருமகளுக்கு. மருமகளுக்கு. அப்படியா? ஆமா. மைத்தனருடைய ஆசீர்வாதத்தால இந்த மந்தையில இன்னைக்கு நமக்கு ஒரு உண்மையிலுமே இந்த வருஷத்திலேயே முதல் நாடகமாக நடத்தி இருக்கோம். ஆமா, உண்மைதானே? உண்மை இதுதான். ஆமா, இப்படி எல்லாம் ஒரு நல்ல மனிதனுக்கு நீ இந்த மீசையை இப்படி கொண்டாந்து வச்சுக்கிட்டு நிக்கிறியே, அது அந்த மனுஷனுடைய மரியாதை கெடுத்த மாதிரி. வந்து ஒத்த கடையில சலூன் கடையை பார்த்து அதுக்களையும் பூட்டிட்டு போயிட்டாங்க. அதனால அப்படியே வச்சுக்கிட்டு திரியிறேன். அப்படியே தொஞ்சிக்கிட்டு கிடக்கு. உங்க மீசை உங்க சொல்ல வேண்டிய கேக்குமா? கேட்காது. என் மீசை நான் சொல்றதெல்லாம் கேக்கு. என்ன சொல்லு சொல்லு பாப்போம். உங்க மீசை ஆட சொல்லு பாப்போம். என்னது ஆடவே ஆடாது? அது இது வந்து வரைஞ்சதியா? இது தெரியும் உங்களுக்கு. இப்போதைக்கு ஆடாது. ஆடாது. வண்டி நேரம் உள் வாங்கி கிடக்குது. ஏய், என்னது ஆடாது? இல்ல, அது இல்ல. என் மீசை நான் சொல்ற பேச்செல்லாம் கேக்கு. ஓஹோ, என் மீசை இப்ப பாருங்க. மீசை எங்க ஆடு அடா அடா அடா. எங்க ஒரு பாட்டு பாட சொல்லு. எது? ஓ மீசை. அது இப்ப வந்து மௌன விரதத்துல இருக்குது. ஓஹோ, ஆமா. தாங்கள் யார்? மௌன விரதத்துல இருக்குமா? எப்படியா சொல்ல? இல்ல, அது வந்து நேத்து சொல்லு பேசாம. ஆமா ஆமா. இல்ல, அது இன்னைக்கு ஆடுறதுக்கு அது வந்து டூட்டி எடுத்திருக்குது. அதனால ஆடு. அது பேசுறதுக்கு வந்து அது இன்னைக்கு நீங்க ஏத்த முக்காடு ஓடுறீங்க. ஆமா, பனி அடிக்குதா? அது பண்ணி அது செய்யுது, நம்ம பண்ணிய நம்ம செய்வோம். ஆமா 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 ஆமா. தாங்கள் யார்? நீங்க யார்? என் பெயர் செவ்வ பெருமாள். என்னது நீங்க தான் சேவை பண்றீங்க? நான் ஒத்த கடையில வந்து கடை பார்த்துருக்கேன். நான் வந்து செவிஞ்சு விட்டேன் உன்னை சொன்னேன். செவ்வ பெருமாள். சேவக பெருமாளா? என் மனைவி சிலம்பாயி. அது நம்ம கொண்டாட்டியா? ஆமா, விளங்குமடா. என்னதான் இருந்தாலும் சரி, இந்த ஆத்தா மார்களை கேளு, இந்த அப்பா மார்களை கேளு. அவங்ககிட்ட கேளு ஒரு வார்த்தையை, நான் சொல்ல வேண்டிய வார்த்தை. சரி சரி. என்னதான் சொத்து சொகம் இருந்தாலும் நம்மளுக்காக சொத்து சொகத்தை கூட விட்டு கொடுத்துருவேன். மாட மாளிகை வீடு வாசல் கட்டியிருந்தாலும் ஒருவன் இல்லை என்று சொல்லி வரும்போது அந்த வீடு வாசலை கூட விட்டு கொடுத்துருவாங்க. பணங்காசு இல்லைன்னு தேடி வந்தாலும் கூட பணங்காசு கொடுப்பாங்க. இப்ப அதெல்லாம் வந்து கையெழுத்து வாங்கிக்கிட்டு தான். நீ கட்டிக்கிறதுக்கு துணிமணி இல்லைன்னாலும் கூட அவங்க கட்டிக்க துணியை கூட உன்னை கட்டி உன்னை அழகு பார்ப்பாங்க. அவங்க துணியை கொடுத்துட்டா நாய் அடிச்சு கூடாது. அவங்க இப்ப அந்த ஐயா இருக்காரு.
நீ அமனமா வர்றேன்னு வச்சுக்க, அந்த ஐயா சொன்ன கொடுத்து சொல்லி காப்பாத்தி போட வர மன மரியாதை. ஒரு துண்டா குடுக்கணும்னு தான் நினைக்கிறாரு. வெளியே நின்னுட்டு பேசாம துண்டா கொடுக்கல, துண்டு. சரி சரி. ஆமா. ஆனா என்னதான் இருந்தாலும் கட்டுன மனைவியே கண்ணு தெரியாத குருடனா இருந்தாலும் அடுத்தவனுக்கு விட்டு கொடுப்பானா சொல்லுங்கப்பா. நீங்க விட்டு கொடுக்க மாட்டியா? அப்புறம் நம்ம கொண்டாட்டியா கேக்குற? போங்க. யாருன்னு கேட்டா நம்ம ஆத்தாவுங்க. ஆமா, நம்ம ஆத்தாமா இருக்க. உண்மைதான். யார் ஊருன்னு கேட்டா நம்ம ஊரு. அந்த உரிமையில தானே அன்னைக்கு வண்டியை வரட்டிட்டு வந்தோம் அன்னைக்கு. ஆமா, அதனாலதான் மலையில வண்டி ஏற்றி விட்ட வண்டியை. என்ன வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா? சரி, போயிட்டு வீட்டுல எல்லாம் படுத்திருக்காளான்னு பாத்துட்டு வந்துருங்க. சரி சரி, அடுத்த வீட்டுல கூத்துறாதீங்க. ஆமா, பேசாம. சரி சரி, சொல்லிட்டேன். இது யாரு அப்பா கேட்டா நம்ம அப்பாவுங்க. ஆமா. அது யாரு பெட்டிக்காரங்க கேட்டா நம்ம பெட்டி. அது யாரு மைச்செட்டு கேட்டா நம்ம மைச்செட்டு. அது மாதிரி யாரு கொண்டாட்டினா நம்ம கொண்டாட்டி. அப்படி சொல்லணும். எப்படியா சொல்லுவாங்க? கண்ணு தெரியாத குருடனா இருந்தாலும் அந்த வார்த்தையை மட்டும் சொல்லுவான, விட்டு கொடுக்கவே மாட்டேன். நான் விட்டு கொடுப்பேன். நீ எப்படி விட்டு கொடுப்ப? ஆண்டவன் செத்து ஆளுக்கு நான் குத்து அப்படின்னு. ஆகட்டும். ஆமா, சிவன் செஞ்ச ஓட்டையில எவன் செஞ்சாங்க? ஆளுக்கு பாரு, எல்லாம் வருஷம் அவங்க டோக்கன் தானே. ஆமா, தாங்கள் யாரு இங்க மறிச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறது? இப்ப நீங்க 2 பேர் வந்திருக்கிறீங்க, பிள்ளை குட்டி எல்லாம் ஒருத்தர் இல்லைங்க. ஓஹோ, எங்க இருவருக்கு திருமணம் பண்ணி 10 ஆண்டுகளாக ஆகிவிட்டது. சரி சரி சரி. 10 ஆண்டு ஆயும் எங்க இருவருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை. 10 வருஷமா சும்மா தான் இருந்தீங்களா? என்னையா பண்ண சொன்னேன்? 10 வருஷமா கல்யாணம் பண்ணி நாங்க இருவரும் குழந்தை இல்லாம தான் வந்துகிட்டு இருக்கோம். இல்ல, அந்த வேலை பார்க்கல. அப்போ என்ன வேலை? இல்ல, கல்யாணம் செஞ்சுட்டு நாளைக்கு நைட்டு பாருங்க. அவர்களுக்கு ஒண்ணும் இல்லை, உனக்கு அப்படியா தெரியும்? அவர் வாட்டுக்குள்ள ஒண்ணும் இல்லைங்கிறாரு. என்ன தூங்கும் போது பாத்துட்டு அதுக்கிட்ட தூங்கும். என்னையா திருமணம் முடிந்து 10 வருஷமாச்சு. நாங்க இருவரும் இதே போலதே நாங்க கணவன் மனைவியை மாத்த வாழ்ந்து வருகிறோம். என் மாமனை கூப்பிட்டு போக வேண்டியதானே? ஏன் மாமனை கூட்டி போய் என்ன? பழம் எடுத்துட்டு போறேன். இல்ல, பழம் ஒண்ணு கொடுங்க. அதுக்குதான் எடுத்துட்டு போறாரு. கொஞ்சம் கொடுத்துட்டு அது நாளைக்கு நைட்டு அவங்களுக்கு பழமும் கொடுக்கணும். எப்ப கொஞ்சம் கொடுக்காத. இன்னும் தாலி கட்டல. ஆமா ஆமா, இது ஆமா, அவங்க அப்பத்தாவது எடுத்துக்கல. பேசாம நீ. ஆமா, இது 10 வருஷமா அந்த வேலை செய்யல. என்ன வேலையா செய்யல? 100 நாள் வேலை. 100 நாள் வேலைக்கு எதுக்கு நாங்க போகணும்? நாங்க இருவர் தான் அந்த நாட்டுக்கு ஒரு ராஜா ராணியாக நாங்க தானே ஒரு அமைச்சரா வந்து வருகிறோம். 100 நாள் வேலை இல்ல, 100 நாள் வேலை செஞ்சாலாம் புள்ள வரக்காது. சரி, இன்னொரு வேலை இங்க செய்யணும். என்ன வேலை? டொங்காசு ஓடணும். டொங்காசா? டொங்காசல் இன்னைக்கு அடிக்கிறது இல்லையா? அன்னைக்கு இது வந்து டொங்காசு வந்து அடிச்சாங்க. உங்களுக்கு தெரியுமா டொங்காசுனா? குண்டு உருட்டி விளையாண்டாருங்க. இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. ஆளுக்கு ஒரு செல்ல வச்சுக்கிட்டு அது ஒரு செவுத்திலேயோ ஒரு மரத்திலேயே சாத்துக்கிட்டு அது ஒரு நம்ம கடை இருக்குல்ல, கடை பக்கத்துல ஒரு குறுக்க ஒரு கனியை ஒண்ணு கட்டிட்டு அதை பட்டை எடுக்கணும்னாக்க 8 நாளாக அந்த பட்டையை சீச்சு எடுக்க. ஒருத்தன் ஒரு செல்ல காத்துல வச்சுக்கிட்டு அந்த பட்டையை வெடுக்குன்னு இங்க இருந்து பிடிக்கிட்டே போய் அங்க கொண்டு போட்டு வந்துடுறேன். இப்படி அந்த மட்டையவே பிடிக்க வச்சுட்டேன் சாமி. அது மட்டும் கிடையாது, செல்ல போன யாரு டொங்காசு அடிக்கிறாங்க இல்ல, போன காதுல வச்சுக்கிட்டு தோண்ட ஆரம்பிச்சான்னாக்கா அவன் பாட்டுக்குள்ள 3 கஷம் 4 கஷம் கேணி தோண்ட ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ ஆமா, அந்த மாதிரி அந்த கேட்கல. டொங்காசுன்னு என்னன்னு தெரியுமா உனக்கு? நான் வந்து அதைத்தான் டொங்காசு, காசு அடிக்கிறது டொங்காசுன்னு நான் சொன்னேன். உங்க பொண்டாட்டிட்ட உண்டியல் இருக்கா? ஆமா, ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்துருப்பேன். எப்படின்னு கேட்டா இந்த சில்லறை நான் நாடகம் ஆடிட்டு வந்தாலும் தலையில ஓட்டக்கற மாதிரி நீ வாங்கி கொடுக்குற உண்டியல் இல்ல, உங்க மாமியாருங்களே கொடுத்து. ஆமா, கொண்டு வந்திருக்காங்க. சீர் இப்ப வந்து சீருக்கு அது சீர்ல கொடுக்கறது இல்ல, அவங்க பிறக்கமே தான் உண்டியலோட பிறப்பாங்க. உண்டியலோடவா? எங்கேயா ஆரியா உண்டியலோட பிறந்திருக்காங்க? உங்களுக்கு விவரம் தெரியல. அந்த உண்டியலை பார்த்தா மல்லாக்க வச்சிருந்தா உண்டியலுக்கு வாய் எங்க இருக்கு? இந்த மல்லாக்க வச்சிருந்தா மேல பார்த்தா இருக்கும். மேவக்க இருக்கும்ல? ஆமா. அப்படி உன் மொட்டாட்டி அந்த உண்டியல மேவக்க வச்சிருக்கும் போது உங்கள்ட்ட 1 ரூபா காசு இருக்கா? ஆமா, 1 ரூபா காசு சில்லறை காசு வச்சிருப்பேன். அந்த சில்லறை காசு இல்ல, அது அந்த 1 ரூபா காசோட நீங்களும் பிறந்திருக்கும் போதே 1 ரூபா காசு வந்துடும். எப்படியா காசு பிறந்து வரும்? உங்க அந்த 1 ரூபா காசு உங்க பொண்டாட்டி உண்டியல்ல போடும்போது டொங்குன்னு சத்தம் கேட்க, அதான் டொங்காசு. நீ வந்து ராம உனக்கு தெரியுமாடா? இல்ல, அவன் டொங்காசு போட்டுதான் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. டொங்காசு போட்டு பொம்பளை பிள்ளை இருக்கா? எங்க டொங்காசு? கோயில் உண்டியல்ல போட்டா? கோயில் அந்த டொங்காசு போடக்கூடாது. போய் கும்பிட்டு வந்து வீட்டுல ஓடணும். ஏயா, கோயில் ஆலயத்துல போட காணிக்க போடுவேன், அது டொங்குன்னு விழுந்துச்சுன்னா அது டொங்காசு. அது உண்டியல் காசு. அது உண்டியல்ல கோயில ஓட்டா உண்டியல் காசு, வீட்டுல ஓட்டா டொங்காசு.
அப்படியா? அந்த ஒரு ஏணி மரம் கொண்டு போறாரு அவர் அதுக்கிட்ட போறாரு. ஏணி மரத்தை கொண்டு போய் என்னத்துக்கு போறாரு? வச்சுக்கிட்டு ஏறுவாரு வண்டியில. ஆமா ஆமா. நீ ஏறி போயிட்டு வாங்கல. சரி சரி 10 வருஷமா சும்மா தான். ஆமா ஆமா. சரி சரி. இப்ப இங்க என்ன விலைக்கு வந்திருக்கீங்க? என்ன விலைக்கு வந்திருக்கம்மா? ஆமா ஐயா, இந்த குழந்தை இப்பேற்பட்ட பொம்பளையும் கட்டிக்கிட்டு 10 வருஷமா சும்மா இருந்திருக்கீங்க வாடுங்க. என்னையா இப்பேற்பட்ட பொம்பளைக்கு என்னையா சொல்ற? அதை விடுங்க. நீங்க வந்த கணவனும் மனைவியும் நாங்க இருவரும் சந்தோஷமாக நலமாக தானே இருக்கிறோம். ஆனா இருந்தாலும் எங்க இருவருக்கும் குழந்தை பாக்கியமே இல்லை. ஆனா இந்த பேர்பட்ட பொம்பளைய கட்டிக்கிட்டு 10 வருஷமா சும்மா இருக்கிறது எனக்கு அடி ஊத்த கலக்குது. ஏன்? எது சாப்பிட்டு சேராம சாப்பிட்டு வந்தியா? இல்ல, காலையில தான் சாப்பிட்டு போகணும். மொய்ய வச்சுட்டா விட மாட்டேன். கஞ்ச குடிச்சு பிடித்தே மொய்ய வைக்கணும். அப்படியா? ஆமா, அது முடிவோட இருக்கிறேன். என்ன முடிவோட? முடிவோட தான் இருக்கியா? ஏமா நான் இங்க இந்த மசர் இருக்குது, இந்த மசர் இருக்குது, எதை வேணாலும் சரி அப்புறம் பாத்துக்குவான். சரி, சமையல் ஆரம்பிச்சாச்சா? நடக்கட்டும் நடக்கட்டும். ஆட்டுக்குட்டி வந்து இது இல்ல சென்னையா இருந்தாக்கா அது ஒதுக்கி மட்டும் பாட்டி இருக்கு. சென்னையா இல்ல. சரி சரி, சமைச்சுக்கிட்டே இருங்க. தோல் மட்டும் வச்சிருங்க. நானே மாமன்னு வியாபாரத்தை கொண்டு போறோம். தோலவா? ஆமா. ஏன் தோல்? சரி சரி. இது ஏன் மாமா? சரி, வந்த விஷயத்த சொல்லுங்க. அந்த குழந்தை இல்லாத காரணத்தால் தோல் இல்லையா? அவங்க வச்சிருப்பாங்க மண்டபத்துல இருக்கட்டும். அப்ப அத பாண்டி வாத்தியார் போய் கட்ட மாதிரியா? ஆமா, அவர் ஆரம்பிச்சார் வர குற்றாலத்துல போட்டாரு. ஆமா, அந்த பேக்கெட்ல போய் இதுல சொல்லிட்டாங்க இரமணையமேட்டு வந்து அந்த சாட்டைடி வாத்தியார் வராரு அப்படின்னு. ஆமா, அந்த அளவுக்கு. அப்பதாய் என்ன வீட்டுக்கு போறியா உட்கார போறியா? அப்பதான் பழைய காலத்து நகை போட்டிருக்கு காத்துல மாறு. அதையும் முடிச்சிருச்சு. வந்து தும்மையை குடிக்கி அத்துட்டு போனாலும் போயிடுவாங்க அப்படின்னு. ஆதி காலத்துல உள்ள நகை போட்டிருக்கு பாத்தியா? அதுக்கு பேரு தான் பொண்டாட்டி. இது அது என்னதான் பார்த்தா தண்டட்டி. தண்டட்டி தண்டட்டியா? தண்டட்டிக்கு பொண்டாட்டிங்கிற பொண்டாட்டி அவங்க மேல வந்துட்டு இருக்குது. ஓஹோ. ஆமா, இது இது வாங்கிட்டாரு. இரமநாய்க்கு மட்டும் புதுசா கிளினிக் திறந்துருக்குறாங்க. அங்க ஓனம்னா மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிக்கலாம். நம்ம வருத நம்ம கருப்பையா மாமா. சரி, கருப்பையா அண்ணே. அண்ணே அண்ணே. ஆமா ஆமா. அவர் மயனே. உனக்கு யார பார்த்தாலும் மாமா அண்ணே மாமான்னு தான் வரதா? ஆமா ஆமா மாமா. ஏன் மாமா நீ என்ன மாமா பொத்திக்கிட்டு கிளம்பிட்ட? இந்த உடனே போயிட்டு திரும்பி வந்தாங்க. இந்த டவுசர் ஒரு ரூபாய் இறங்கிட்டு போகுது மாமா. கிளச்சி பக்கம் இருக்கிறத ஏத்து விடு மாமா. சரி, அது இதுக்குள்ள ஓட்டுற பருவம் இருக்கு. என்னது? பிரிச்சுக்கல, அதனால இந்த ஒரு பக்கம் மட்டும் ஊறி போச்சு. ஓஹோ. ஆமா ஆமா. வந்த விஷயத்த சொல்லு. அதான் சரி சரி, போயிட்டு வா. நீ அதை சொன்னோம்னா நீ சண்டைக்கு வருவ. நீ உட்காந்து நீ என்னத்துக்கு வந்திருக்கிறீ? அதை மாயமேச்சின கூட வேணும். நீ வாட்டுக்கு சித்த பின்றாம அது எங்க சித்த பிந்த வேணும். அவங்க அக்கால நான் கட்டிட்டு எங்க அக்கால அங்கே கட்டி கொடுத்துருக்குறேன். அங்க 2 பேரும் சகல. என்ன சித்தப்பாங்கிற? அப்புறம் அவங்க அக்கால கட்டி கொடுத்துருக்கீங்கிற? இது இல்ல, அவங்க அக்கால நீ கட்டிக்கிங்கிற? நாங்கெல்லாம் வந்து விளக்கறி டெவல்ல கல்யாணம் பண்ணி போறோம். ஏமாமா? ஆமா ஆமா. அப்ப போய் கொடுத்தாரு உங்களை தெரியும். பூரா போய்கிட்டு இருக்குது. 3 வீடு தாண்டினா முறமையா. அது வந்து எத்தனாவது வீடுன்னே தெரியல, அதனால சொல்லியாச்சு. சரி. ஆமா, அந்த குழந்தை இல்லாத காரணத்தா எனக்கும் என் மனைவிக்கும் உங்களுக்கு இல்ல காரணம். ஒரே ஒரு சிறிய பொண்டாட்டிக்கு குழந்தைய இல்லையா? குழந்தை இல்ல. பொண்டாட்டி ஏங்கிட்ட அனுப்புங்க. டேய், ஏயா நல்லா கோயில் குளத்துக்கு கூட்டி போறேன். ஏன் நாங்களும் கோயில் ஆலயம், இந்த நாங்க போகாத கோயில் ஆலயமே இல்லையே. நான் கூட்டி வர கோயில் பார்த்தா புடுக்கட்டி பூசாட்டில. ஏய், இது உடுக்கடி பூசாட்டி. உடுக்கடி பூசாரி இன்னைக்கு இருக்காங்களா? நம்ம ஏரியாவில் பொத்தக்காலம் போடாங்க ஒரு ஆள் தவிர யாருமே உடுக்கடிச்சது. அவர் கரும்பு வச்சிருந்தாரு. என்ன இதுல கருப்பு உடுக்கு. இப்ப அவர்கிட்ட செம்புடுப்பு இருக்குது. இல்ல, இந்த வெங்கல உடுக்கு. ஆமா. ஓஹோ, வெங்கல உடுக்கு வச்சிருக்காரா? அது செம்புனால செய்யப்பட்ட உடுக்கு, செம்புடுக்கு. ஆமா, கருப்பா இருந்தா அது கரும்பு உடுக்கு. சிரிச்சுக்கங்க. ஆமா, பண்ணி நேரம் சிரிக்கிறீங்க, மூத்திரம் வராம சிரிங்க. எங்க ஊர்ல ஒரு அபத்தா படுத்து வீட்டுல எல்லாம் உள்ளுக்கு வீட்டுல உடும நுழையத்துக்கு சிரிச்சு எனக்கு மூத்திரம் வந்துருச்சு அப்படின்னு காலையில வீட்டுக்கு போன உடனே அந்த மாதிரி
அந்த மாதிரி மட்டும் வந்துடாம நல்லது. ஆனா அதுக்குன்னு அடைச்சிக்கிட்டு இருந்துடாதே, கல்லடப்பு வந்துடும். வேண்டாம், வந்தாலும் பரவாயில்ல. சரி, நன்றி, வணக்கம், இருக்கட்டும். சரி, மாமியா விட்டு இது நன்றி வணக்கம் இருக்கட்டும். மாமியா விட்டு ஓரளவு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா? இருக்கு, மாமியா உலக வச்சிருக்காரு. எத்தனை கோயில் குளம் போனாலும் ஆமா, ஒரு மனிதனுக்கு கொடுத்ததான் அந்த இறைவன் பார்த்து கொடுக்கறதான். ஆனா எங்களுக்கு அந்த இறைவன் பார்த்து குழந்தை வரம் கொடுக்கவில்லை. இப்ப நீங்க ஒண்ணும் செய்யல, சாமி தான் கொடுக்கணும். ஏய், தீராத நோய் வந்தா எங்க போவோம்? ஆஸ்பத்திரிக்கு போவோம், டாக்டர் கிட்ட. ஆமா, ஆஸ்பத்திரி போகணும். சரி, ஆஸ்பத்திரி. ஆமா, இன்னைக்கு தனியா அத வந்து புது மாடலா சொல்றாங்க. பழைய காலத்துல ஆஸ்பத்திரி தானே சொல்லணும். ஆமா ஆமா ஆமா. இன்னைக்கு வந்து மருத்துவமனைன்னு சொல்றாங்க. ஆமா. அப்புறம் இன்னொரு பேர் என்ன? 108. 108 இல்ல, அது வண்டி ரோட்ல ஓடுறது. ஆனா ஒரு குழந்தை வரம் கேட்க வேண்டும்னா ஒரு கோயில் ஆலயத்துல போய் ஆண்டவன்கிட்ட கேட்போம். அது முடிந்தால் சில பேத்துக்கு கொடுத்து விட, சில பேத்துக்கு குழந்தை இல்லாமே வாழ்ந்து வருகிறார்கள். அது போல எங்க இருவருக்கும் குழந்தை பாக்கியமே இல்லை. அப்படி சொல்லுங்க. இருந்தாலும் இப்ப உங்களுக்கு டவர் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். எப்பவுமே சகா முடிக்கல டவர் கிடைக்காது. அந்த டவரை சொல்லல, உங்களுக்கு இது டவர் கிடைக்கல, ஏர்டெல். ஏன் டவர் கிடைக்காம இருக்கு? அதெல்லாம் எல்லா கடையிலும் போட்டிருக்காங்க டவர். பொண்டாட்டி கட்டிட்டால புருஷனுக்கு ஏர்டெல் டவர் கிடைக்கணும். அது என்னையா புதுசா தெரியுது? அந்த டவர் உங்களுக்கு கிடைக்கல. ஒருவேளை மாடு முதிச்சு பிடிச்சு நினைக்கிறேன். ஏய், இது என்ன மாடு முதிக்கிறதுக்கு? நான் சோள பயிர் நான் நினைச்சேன். எங்க பச்சைமுத்து மாமனுக்கு தெரியும், அவருக்கு மாடு முதிக்க போனதை அப்புறம் இழுத்து விட்டேன். அப்படி அதுதான் விளம்பரத்துல வந்தாப்ல. ஆமா, எப்பயுமே நடக்கும்போது இப்படித்தான் போவார். எப்படி? ஒத்த கால் இது என்னது, ஒரு வீடு பிண்டாங்கன மாதிரியா. ஏன் மாமா? நன்றி மாமா, நீ வராம இருந்து சொல்லாம வந்துட்டு நான் போன் அடிச்சு பார்த்து காலையில இது பண்ணிட்டு ஆமா முடிக்கிறது. ஆமா 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 ஆமா. சரி, அதனால இத்துடன் இந்த சிறப்புரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னையா எதுக்காக நீங்க வந்தீங்க? குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத காரணத்தால் என் மனைவி வேதனையில இருந்தாலும் நான் காலையில ஒரு முறை மாலையில் ஒரு முறை நாட்டை சுத்தி நான் வீட்டுக்கு வருகின்ற பொழுது கண்கலங்கி கொண்டிருந்தார். வேணாம், கண்கலங்க வேண்டாம், ஒரு சிறிய தவறு கண்ணை சிறப்பாய் என்று சொல்லுங்கள் மாமா என்றார். கண்ணை கோட்டமலை ஆளக்கூடிய கோட்டை பெருமானுக்கும் அவருடைய மனைவி கோட்டை கருப்பாய்க்கு ஒரே பிரசவத்தில் 9 பெண் குழந்தை பிறந்ததாக தகவல். 9 எப்படி அப்படிலாம் வராங்க? அந்த 9 இல்லையா, ஒரே பிரசவத்திலே உங்க மகாராணிக்கு 9 பெண் குழந்தை பிறந்ததாக தகவல் இருந்தேன். இல்ல இல்ல. அப்புறம் 9 எல்லாம் இல்ல. 9 எல்லாம் எப்படி? அந்த 9 இல்லையா? இல்ல, 9 குழந்தை இல்ல. அப்புறம் இல்ல. எத்தனை குழந்தை உள்ள? இது பிறந்தது அது 7 தான். அத போய் 6 9 மந்திரியாரே. இல்ல 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 இல்ல, குழந்தை பிறக்கல. மந்திரியாரே, அகத்தினரகை முகத்தில பார்த்தா தெரியும் என்று சொல்லுவார்கள். சரி சரி. ஆனா உன் முகத்துல சந்தோஷமும் இருந்தது, சங்கடமும் இருந்தது. ஆனா நீதி உள்ளவனா, நேர்மை உள்ளவனான்னு உன்னை சோதிச்சு பார்க்கின்ற போது நம்ம பிள்ளை இருக்கட்டும், எங்க ஊர்ல யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆனா அந்த 7 குழந்தை என்பதை உண்மையாவே சொல்லிவிட்டீர்கள். பரவாயில்லை மந்திரியாரே. சின்ன சின்ன என் மகாராஜாவுக்கு நீங்க தப்பிட்டீங்க. ஆமா ஆமா, நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பியா இருக்கிறதுனால. ஏய், அண்ணன் தம்பியா இருக்கிறது அப்படி பேசுங்க. நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பியா இருக்கிறதுனால நீங்க எனக்கு சின்ன சின்ன. ஆமா, அதனால நாங்கள் வந்திருக்கிறதாக நான் தான் சொன்னேன்னு மகாராஜா சொல்லலை. ஆனா அந்த குழந்தைகளை பார்ப்பதற்கு எங்களுக்கு ஏற்பாடு செய்யணும். நான் ஏற்பாடு செய்கிறேன். நீங்க எதுக்கு விருப்பப்படுறீங்களோ நான் செய்கிறேன். என்ன அப்படி காலை தூக்கிட்டு ஒரு மாதிரி சொல்றீங்க? இல்ல, இது வருது. பனி அடிக்கவுமா? என்ன சாணி அடிச்சு போறியா? சரி சரி, போய் கரைச்சு இதுல ஓடும். வாசல்ல கரைச்சு என்னத்துல ஓடுவாங்க சாணியை? கரைச்சு வாசல்ல ஓடுங்கிறது இந்த பனிக்கு எதுக்கு இந்த ஒரு பக்கமா போகுது. ஓஹோ, சரி. தாங்கள் வந்திருக்கிறதாக அண்ணனிடம் சொல்லிருக்கீங்களா அந்த குழந்தையை பார்ப்பதற்கு? ஏன்னா ஓரமாயிரு, இது ஓரமா இருங்க. ஓரமாயிருந்து மரியாதையோட சொல்லியா? ஓரமாயிரு 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 அதெல்லாம் இல்ல, ஓரமா இருங்க. சரி, அப்படியா? மகாராஜா மந்திரியே, மகாராஜா நம்ம இடத்துக்கு 2 பேர் வந்திருக்காங்க. 2 பேர் வந்திருக்காங்க. யாரு? புருஷனும் முன்னாடி. புருஷன் முன்னாடி 2 பேர் வந்திருக்காங்க. பேர் என்ன சொன்னாங்க? அவங்க பேரு இது எது இது எது
இல்ல ரேஷன் கார்டுல வந்து நாளைக்கு மாத்தணும். இல்ல அது சொல்லல, அது சேவு பெருமாள் சிலம்பாய். செவ்வப்பெருமாள் சிலம்பையா? அப்படியா? அழைத்தவர்களை பார்க்கலாம். உங்க தம்பி நாள் தம்பியா? தம்பியா கிடையாது, இல்லையா? மந்திரியாரு. தம்பி இல்லாம அப்படி பண்ணுங்க. ஏழு உள்ள பத்திய மந்திரியாரு மகாராஜா. தரம்பந்த தம்பி இல்லை என்று தெரிவித்து. அப்படியா? ஆமா, இது அடுத்த அழைத்தவர்களை பார்க்கலாம். வாங்க சின்ன சின்ன. அண்ணா பல்லாண்டுகள் வாழ்ந்திருப்பீர்களாக. அண்ணா வணக்கம்ண்ணா, வணக்கம். அண்ணா என்று படித்துவிட தம்பி என்று வாழ்த்து விட்டேன். இன்னும் தாங்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லையே. என் பெயர் சேவ பெருமாள். சிவபெருமாளா? என் மனைவி சிலம்பாயி. குழந்தைகள் என்று தாங்கள் தெரிவிக்கின்றீர்கள், ஆனால் இவர்கள் யார் என்று தெரியவில்லை. அப்படி எப்படி குழந்தைகள் வரும்? அண்ணா எப்படி என்றால், எனக்கு 5 வயதாகின்ற நேரத்திலே நம்ம இருவருக்கும் பள்ளியிலே விளையாண்டு கொண்டிருக்கின்ற பொழுது நகராளாக வந்து தங்களிடம் சண்டை வந்து ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருக்கும்போது குண்டு விளையாண்டியலா? இப்பொழுதுதான் ஞாபகம் இருக்கிறது. உங்க குண்டு ஒரு குண்டுல வட்டு, ஒரு குண்டு உங்க குண்டுல வட்டு, அதுல ஒரு குண்டு உடைஞ்சு. இல்ல மந்திரியாரே, தவறாக நினைத்து விட்டீர்கள். அதாவது சின்னஞ்சிறு வயதிலே ஆற்றங்கரை ஓரத்திலே இந்த ஆலமரை அடியிலே மூவரும் குண்டு விளையாண்டுட்டு இருந்தோம். அப்ப நானும் தம்பியே எடுத்து குண்டு போட்டோம். அப்ப உங்க குண்டு குறுக்க வந்துச்சு. தம்பி குண்டு உங்க குண்டுல பட்டு உங்க குண்டு ஒரு குண்டு உடைஞ்சு போச்சு. இப்போ ஒத்த குண்டோட ஓரமா திரிக்கிறீங்க. ஆமா, இப்ப ஞாபகம் வருகிறதா? நமக்குள்ளேயே இருக்கு. தம்பி அந்த விவரத்தை அறியலாமா? தங்களை விட்டு நான் கோட்டமலையில் வடமொழி சென்று எனக்கு இன்று ஒரு நாட்டை அமைத்து அங்க தெலுங்காபுரி சபையை ஆட்சி செய்து வருகிறேன். எங்க இருவருக்கும் திருமணம் அடைந்தும் 10 ஆண்டுகளாக ஆகிவிட்டது. சரி, எங்க இருவருக்கும் 16 செல்வம் என்று சொல்லக்கூடிய செல்வங்களை இந்த ஆண்டவன் கொடுக்கவில்லை, குழந்தை செல்வம் கொடுக்கவில்லை. என்ன புத்திரமைக்கம் இல்லையா? உண்மைதான். என்ன செய்வது? ஏனென்றால் தம்பிக்கு புத்திரமைக்கம் இல்லை என்பது தெரிவித்து விடுவீர்கள். அதே போலவே அண்ணனுக்கும் புத்திரமைக்கம் இல்லாமல் நினைக்கின்றோம். அண்ணா என்ன செய்வது? உண்மையாமா? உண்மைதான். என்ன சொல்லுகிறது?
நான் நாட்டை சுத்தி பார்த்து வருகின்ற பொழுது அந்நாட்டு பெண்ணரசிகள் தண்ணி பைப்பில் ஒன்று பேசிக் கொண்டிருந்தார்கள். என்ன விட்டார்? கோட்டமணி ஆளக்கூடிய கோட்டை பெருமாளுக்கும் அவருடைய மனைவி கோட்டை கருப்பாய்க்கும் ஒரே பிரசவத்தில் ஏன் பெண் குழந்தை பிறந்ததாக தவறில் இருந்தேன். நான் என்ன 7 பெண்கள் பிறந்ததாக ஊர் மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மை. ஏதோ தவறான வார்த்தை அது தெரிந்துதான் நாங்கள் அரண்மனையை நோக்கி ஓடோடி வந்தோம். இல்லை இல்லை, குழந்தைகள் பிறக்கவில்லை. இருந்தாலும் வந்தோடு உபசரிப்பது அரண்மனை பண்பாடு. உண்மை. அரண்மனை சென்று அது சுவை உணர்வு சென்று இலைப்பாரி வாருங்கள். அப்படியே சென்று வாருங்கள். மந்திரியாரே, வாருங்கள். எப்படி என்ன தெரிவித்திருந்தேன்? குழந்தைகளை பிறந்த நாட்டு பக்கம் தெரியப்படுத்த கூடாது என்று தெரிவித்திருந்தேன். அப்படி கண்ணோடு எப்படி தெரிந்தது? மகாராஜா என்னைய மன்னிச்சிருங்க. மந்திரியாரே, மகாராஜா என்னைய மன்னிச்சிருங்க. மந்திரியாரே எழுந்திருங்கள். மகாராஜா என்னைய மன்னிச்சிருங்க. மந்திரியாரே, மகாராஜா, அதாவது மன்னிப்பு என்று சாதாரணமாக சொல்லிவிட்டீர்கள். ஆனால் விஷயம் தெரிந்து விட்டது. யமனுக்கு 7 குழந்தைகள் கொடுத்தாலும் கொடுப்பார்களோ? யாரேனும் உயிரோடு ஒரு குழந்தை கொடுப்பார்களா? குழந்தை கேட்டு வந்திருக்கின்றார்கள். ஆமா மகாராஜா. மகாராஜா, இந்த பேர் சூட்டு விழா முன்னிட்டு நீங்க வந்து இந்த இது ஒரு உத்தரவு கொடுத்தீங்கல்ல? ஆமா. சரக்கு சோபமானவர்கள். ஆமா. அன்னைக்கு பாருங்க, கொஞ்சம் சரக்கு உண்டான போட்டோமா என் பொண்டாட்டிய பொண்ணுமே மகாராஜாவுக்கு மகாராணிக்கு ஒரே பிரசவத்துல 7 பெண் குழந்தை பிறந்திருக்குது. இதை யாருக்கிட்டையும் சொல்லிடாதாட்டி அப்படின்னு தான் சொன்னேன். சரி. அவ பாட்டுக்கு தண்ணி அடிக்கிற இடத்துல போய் தண்ணி அடிக்கிறேன். இல்ல, என் பொண்டாட்டிக்கு என்ன பழக்கம் இல்ல, எனக்கு மட்டும் இருந்தேன். அவன் இதுல அடி வயசுல சரி சரி குடிநீர் பிடிக்கும் பொழுது அங்க போய் சொல்ல உலவாய மூடினாலும் மூடலாம், ஊர் வாய மூட முடியுமா? மூட முடியாது. அது வாட்டுக்கு தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்துட்டாங்க மகாராஜா. மந்திரியாரே, எப்படியோ அவருக்கு விஷயம் தெரிந்து விட்டது. தாங்கள் செய்த தவறுக்கு நானும் ஒரு காரணமாக இருந்து விட்டேன். இருந்தாலும் குழந்தைகளை பிறந்த விஷயம் எனக்கு தெரிந்து விட்டது. ஆனால் இந்த குழந்தைகள் யாருக்கு மறைமுகம் வளர்க்க வேண்டும். மறைமுகமா ஒவ்வொரு அறையாக சுற்றி பார்த்து வந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆமா ஆமா. குழந்தைகளை அவர் கண்ணில் படாதவாறு மறைத்து வைக்க வேண்டும். எப்படி மறைச்சு வைக்கலாம்? கட்டும்டாவா? எப்படி வந்தாலும் மகாராஜா, குழந்தைய மறைச்சு வைக்கணும். ஆமா. அவ்வளவுதானே. நம்ம கோட்டை அரண்மனைக்கு பின்னாடி சரி 7 புளிய வெட்டுறோம். சரி. 7 குழந்தை அதுக்குள்ள ஓட்டு மண்ணை போட்டு மூடிடுவோம். பொங்கலையும் போட்டு மூடிடுவோம். நான் செத்து போயிடுவேன். குழந்தைகள் சாகாதா? செத்துருமா? என்ன மந்திரியாரே? சரி மகாராஜா, அந்த யோசனையும் வேணாம். சரி. நம்ம கோட்டை அரண்மனைக்கு பக்கத்துலயே 8க்கு 16 பெரிய தொட்டியா கட்டுறோம். நம்ம நாகராஜ மாமனை விட்டு சரி அதுல நிறைய தண்ணி ஒண்ணு போட்டுறோம். சரி. அதுல நிறைய தண்ணி ஒண்ணு போட்டு 7 குழந்தைய அதுக்குள்ள ஓட்டு அமைக்க வச்சிருக்கோம். யாரு எனக்கும் தெரியாது. அப்படி 7ஓட ஒண்ணு உங்களை சேர்த்து 8வது போட்டு அமைத்து வச்சிருவோம். யாருக்கும் தெரியாது. மூச்சு திணறி செத்து போயிடுவோம். குழந்தைகள் மூச்சு திணற வராதா? செத்துருமா? என்ன மந்திரியாரு? சரிங்க மகாராஜா, அப்ப அந்த யோசனையும் வேணாம். நம்ம கோட்டை அரண்மனைக்கு பக்கத்துலயே பெரிய ஆலமரம் இருக்குது. சரி. அந்த ஆலமரத்துல 7 கைத்த சுருக்கு போடுறோம். சரி. 7 குழந்தையும் கழுத்துல கட்டி தொங்க விட்டுறோம். தகுந்த யோசனை. யாரு எனக்கு தெரியாது. நல்ல யோசனை தான். ஆமா ஆமா. ஆனால் 7 கயிறு வேண்டாம். 8வது ஒரு கயிறை தொங்க விடுவோம். சரி சரி. அது முதலில் உங்கள் கழுத்துல சுருக்கு போட்டு தொங்க விடுவோம். அத்தாட்டி நாக்கு தள்ளி செத்து போயிடுவல்ல. குழந்தைகள் நாக்கு தள்ளி சாகாதா? செத்துருமா? நல்ல யோசனை சொல்லுங்கள். ஊம்பலாம் பேசாம தின்றாம. ஆமா மகாராஜா, இது உங்களுக்கு வேணா எனக்கு வேணாம். வேண்டும் மந்திரி. குழந்தை வேணும். இந்த யோசனை அப்படி சொல்லுங்க. என் உசுறு போனாலும் பரவாயில்ல, நான் சாகக்கூடாது. உசுறு பண்ண பரவாயில்ல, நீங்க சாகக்கூடாதா? சரி. அப்படி இல்லைன்னா நான் செத்தாலும் பரவாயில்ல, என் உசுறு போயிடக்கூடாது. சரி, நல்ல யோசனை. ஆமா மகாராஜா. மகாராஜா, அருமையான ஒரு யோசனை. எப்படி? நம்ம கோட்டை அரண்மனையில கோழி அடிக்கக்கூடிய பஞ்சாரம் இருக்கிறது. சரி. அந்த பஞ்சாரத்துல 7 குழந்தைய மறைத்து வச்சிருவோம். அன்னவரு கேட்டாரு கோழி என்று பொய் உரைத்து விடுவோம். அப்படி குழந்தை எங்க கோழி என்று சந்தேகம் வராது. சந்தேகம் வராது. அப்படியே குழந்தைகளை கோழி என்று பஞ்சாயத்து அமைத்து வைக்க வேண்டும். ஆமா மகாராஜா. அப்படி என்றால் என்னுடைய அருமை குழந்தையை அதை சீக்கிரமாக அழைத்து பார்க்கலாம். தெலுங்காயி தெலுங்காயி டப்பு டப்புன்னு ஓட்டுக்கிட்டு
வந்திருக்கிறார்கள். அப்படியா? எதற்காக? தங்களை பார்ப்பதற்காக மிக ஆவலோடு வந்திருக்கின்றார்கள். இதோ சென்று பார்ப்போம். வேண்டாம் அம்மா. ஏன் ஏனென்றால் ஆனால் பிள்ளைகள பெருமை மக்கள் எல்லாம் ஆகவே வந்திருக்கின்றார்கள். உங்களை ஒரு குழந்தையை தானமாக பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்திருக்கின்றார்கள். எமனுக்கு 7 குழந்தையை கொடுத்தாலும் கொடுப்பார்கள். யாரேனும் உயிரோடு ஒரு குழந்தை கொடுப்பார்களா? நான் மட்டும் விதிவிலக்கா கண்ணே. சந்தேக பேரொழியாக பார்த்து சந்தேகமாவே ஆகிவிட்டீர்கள். மற்றவர்கள் பார்த்தாலும் கண்டிஸ்டி. என்னம்மா செய்வது? ஏன் சித்தப்பா சித்தி பார்த்தாலும் கண்டிஸ்டி ஆகிவிடும்? உண்மைதான். கண்ணு போட்டுருவேன். இது கண் திருஷ்டி பண்றது. குழந்தை இடத்தில் பேச வேண்டிய பேச்சா? கண் திருஷ்டி பண்றது. அப்படி சொல்லுங்க. ஆகையினாலே பெத்தமனை பத்தி பிள்ளை மனம் கல்லு. ஏன்னா பெத்தமனுக்கு தான் தெரியும் பிள்ளைகளோட அருமை. ஆனா பிள்ளை வந்து கல்லாதான் இருக்கான். ஏன்னா நிறைய சொல்லலாம். அப்படி இருக்க வேண்டாம் அம்மா. அனுவலை பார்க்க கூடாது. ஆகையினால் தந்தை சொல்மிக்க தாய் சிந்த கோபிலிமில்லை தந்தை சொல்மிக்க மந்திரமே வாக்கின்படி 3.25 நாளைக்கு கொள்ளெடுக்க பஞ்சத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் அம்மா. அப்படியா? தங்களது உத்தரவுப்படியாகட்டும். மந்திரியாரே, என்னுடைய அருமை மகளை கோயிலெடுக்கும் பஞ்சாயத்தில் அமர்த்த வைக்க வேண்டும். அன்னக்குள் சென்ற பிறகு நான் அழைக்கும் பொழுது அழைத்து வர வேண்டும். குழந்தைகள் கௌத்தரியா கோயிலெடுக்கும் பஞ்சாயத்தில் அடைத்து வைக்க வேண்டும். கௌக்கரிலே இருக்கிற மந்திரியாரே, உங்களை நம்பித்தான் என்னுடைய அருமை குழந்தையை விட்டு செல்கின்றேன். என்னை அழைக்கி அரசாளுவதற்கு இனி ஒரு ஆண்மகன் பிறந்து வர வேண்டும். உம்மளால் முடியாது. அமைச்சரே, கவலை கொள்ளாமல் சென்று வாருங்கள். உங்கள் கட்டளையின்படியே. அமைச்சரே, தாய் சொல்லி தட்டினாலும் தந்தை சொல்லி தட்டக்கூடாது என்று கேட்ப. அப்பா மொழியை தட்டினா என்ன சொல்றாரு பாருங்க. மொழி தொடர்பு. தாய் சொல்லை தட்டினாலும் தந்தை சொல்லை தட்டக்கூடாது என்று கேட்ப. தந்தை தெரிவித்த பிரகாரம் நான் சென்று கோழி அழைக்கும் பஞ்சாயத்து குடியில் சென்று அமர்கின்றேன். உங்களது காவல் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். காவலில் ஏதேனும் குறை இருந்தால் உங்களது தலையை வெட்டி என் தந்தை உங்களே அழகு பார்க்க சொல்லுவார். அப்படியாகட்டும். அது இல்லையா? அது வள்ளி திருமணத்தில் இல்ல. அந்த காவல் வேற, இந்த காவல் வேற. அந்த காவல் வேற. காவலுக்கு போய் எந்த காவல் கேட்கிறோம்னே தெரிய மாட்டேங்குது. காவல் தலைபத்திரம். ஆமா, சென்று வருகின்றேன். அப்படியா? அங்க சின்ன சின்ன மந்திரியாரே, நல்லா துருத்தியா சாப்பிட்டியலா? துருத்தியா யாரையா சாப்பிட்டுருக்கேன்? திருப்தியா? நல்லா திருப்தியா சாப்பிட்டியலா? நீங்க உங்க பொண்டாட்டிக்கு பழம் கொடுத்தீங்களா? ஆமா. உங்க பொண்டாட்டி உங்களுக்கு பால் கொடுத்தாங்களா? உண்மைதான். 2 பேரும் வயிறு ஊம்ப சாப்பிட்டீங்க. என்னையா வார்த்தை சொல்லுகிறாய்? பாலும் பழமும் சாப்பிட்டீர்களா, வயிறு ரொம்ப சாப்பிட்டீர்களான்னு கேட்கணும். அது என் சார்வா நீ சாப்பிட்டுக்க, உன் பிள்ளைக்கு கூட வச்சுக்க. இல்ல வயிறு இது ஒண்ணு வயிறார சாப்பிட்டு விட்டோம். நந்தவனத்தையும் சுத்தி பார்த்து விட்டோம். சரி சரி. ஒரே ஒரு ஆசை, அந்த 7 குழந்தைகளையும் காட்டுகிறேன் என்று சொன்னீர்கள். அந்த குழந்தைகளை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அது வெளிநாடு ஓரிச்சு. ஏய், விசா டிக்கெட் எடுத்து அனுப்பியாச்சு. எப்படியா விசா போடுவாங்க? ஏறப்பலாம். பச்சளம் குழந்தை, இப்ப பிறந்த குழந்தை எப்படி வெளிநாடு போவார்கள்? வகுத்த விட்டு வெளியிருந்த சொல்ல ஆதார் கார்டு கேட்கறாங்க, விசா கேட்க மாட்டாரு. ஆளா நீ பப்புனா நான் பப்புனாயா? நன்றி வணக்கம். நீ அது மட்டும் தின்னு மாமா, நான் பாத்துக்கிறேன் மாமா. எப்படியா பச்சளம் குழந்தை வெளிநாடு போவார்கள்? விசா டிக்கெட்ல எடுத்து அனுப்பியாச்சு நீ சொல்றே. அப்புறம் எங்கெங்க எந்தெந்த ஊர் தெரியுமா? எப்படி? உனக்குலாம் என்ன தெரியும்? ஒத்தக்கடை, மாமரத்துப்பட்டி, கோட்டக்காரம்பட்டி, கன்னியாகருப்பு கோயில், ஒரசனப்பட்டி, மலைப்பட்டி, சின்ன கால்வெட்டி, படுகாடு, சாத்தாம்பாடி, முளையூர், சின்ன முளையூர், கட்டப்பள்ளிப்பட்டி, எல்லப்பாறை வரைக்கும் அனுப்பி விட்டுருக்குறோம். அது பூரா 2 ஊருக்கு போயிருக்கோம் வேலையாப்பாடு. ஆமா, எப்படி இந்த ஒரு வார்த்தையை உன்னை பேச சொல்லி ஆண்டவன் உனக்கு நாவை படைத்தான்? வெளிநாடு போயிருக்குதுங்க. ஏன் உன்னை நல்ல மனிதன் என்றுதானே எங்க இந்த அரமனையை நோக்கி வந்தோம். நீ வந்த சோர்ல நான் கேட்ட வார்த்தை 9 குழந்தை என்று சொன்னேன். தாங்கள் உண்மையவே சொன்னீர்கள் 7 குழந்தை என்று. ஆனா உங்க வார்த்தையில நலமாக இருக்கிறது. என்றைக்கும் நீதி தவறாமல் நடக்கக்கூடிய ஆளு என்று உன்னை நம்பி நான் அரமனை சென்றேன். எப்படியும் நம்ம திரும்பி போகும்போது குழந்தைகளை காட்டி விடுவார், பார்த்து விடுவோம் என்று நாங்க இருவரும் ஆசையோடு சென்றோம். ஆனா திரும்பி வந்து இந்த வார்த்தை சொல்கிறாய் பார்த்தையா? 7 குழந்தைகள் 7 ஊருக்கு சென்று விட்டார்கள் என்று. வெளிநாடு ஓட்டி எங்கேயும் போனோம். ஆமா, தாங்கள் வருகின்ற பொழுது இந்த அரவணை வாசலிலே இந்த பஞ்சாரம் இல்லையே, இப்ப எப்படி பஞ்சாரம் கம்பு கிடக்கிற காரணம் என்ன? அதுக்குள்ள குஞ்சு இருக்குது. குஞ்சா? என்ன குஞ்சு இருக்கின்றது? அங்கிட்டு போங்க, அதெல்லாம் பார்க்கப்படாது. அது இது அதிசய கோழி. ஆமா.
மந்திரியாரே காலை நீ அப்படி வைக்கவே கூடாது. எதுக்கு? என் மனைவி அங்க கோழி குஞ்சை பார்க்கணும், நீ என்னமோ காலை கொண்டு என்னமோ முட்டு தூக்குற கவைய மாதிரி தூக்கிட்டு போற. இது வந்து போஸ்ட் மரத்தை பார்த்து கால் எடுத்து வைக்கிறதே சரியில்லாம எடுத்து வச்சிருக்கீங்க. இல்ல, போஸ்ட் மரத்தை பார்த்து சொல்லு, இந்த அவங்க வந்துரும். ஏன் மூத்திர அடிக்க நாய்க்கு. அப்ப நீ நாய் வம்சமா? இல்ல இல்ல, ஆ. அது அரை மணி நேரம் ஆகும், நாம அவ்வளவு நேரமும் இல்ல. மந்திரியாரே என் மனைவிக்குன்னா ஆ. அந்த குஞ்சு பச்சளம் குஞ்சா இருக்கு பத்தியா, கோழி குஞ்சு, ஆமா. அதை பார்த்து கொஞ்சம் குழாவி விளையாண்டு கொண்டிருப்பார். ஏனென்றால் அந்த குழந்தை இல்லாத இயக்கத்துல அதுதான் குழந்தை போல தடவி கொடுத்து வளர்ப்பார். அந்த குஞ்சை பார்க்கணும்னு ஆசைப்படுகிறாய். கொஞ்சம் பார்க்கணும். இதுக்கு மேல நான் பொறுப்பு இல்ல, உட்கார காமிக்கிறேன். ஏய் ஏய் என்ன குஞ்ச கோழி பஞ்சாயத்துக்குள்ள இருக்கும் கோழி குஞ்சைத்தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். அப்புறம் நீ என்ன? அந்த குஞ்சை நான் பார்க்க முடியாது. ஓஹோ, கணேசனமாயி இவனிடம் பேசிக் கொண்டிருக்க நான் சோதிச்சு பார்த்து வருகிறேன். மந்திரியாரே 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 எப்பயுமே பொண்டாட்டி படுத்து அடுத்த கூட்டி விட்டு போவியா? ஏய், நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கேன், விவரத்தை கேட்டுக்கிட்டு இருக்க நீ பேசிக்கிட்டு இருக்கேன்னு. மந்திரியாரே இப்படி மட்டும் பொண்டாட்டி ஆட்டிமே அமைச்சரே. விவரம் கேட்கிற மாதிரி கொண்டு தள்ளிடுவாங்க. ஏய் அமைச்சரே, இங்க அங்க திரும்பிய உங்களிடம் ஒரு ரகசியம் ஒன்று. அந்த வச்சுட்டு லைட் அமைச்சு உடனே எதுக்கு அவங்க லைட் வச்சிருக்கீங்க? நீ ஏன் இங்க வந்துருக்கீங்க? நீ ஏன் அங்க போற? மந்திரியாரே உண்மையா சொல்லு, உண்மையா உள்ள இருக்கிற கோழி தானே? சத்தியமா உள்ள இருக்குது கோழி. மந்திரியாரே ஓய், தாங்கள் நல்ல மனுஷன் என்று நான் உங்களை நான் நினைத்தேன். உன்னை பெற்ற தாய் மீது சத்தியமாக உள்ளே இருப்பது கோழி தானா? அதுக்கே நாட்டால கூப்பிடுறேன். அந்த ஆத்தா மீது சத்தியமாக உள்ளே இருப்பது கோழி தானா? அந்த ஆத்தா மேல சத்தியமா உள்ள இருக்கிறது கோழி. தாய் இந்த கிராமத்தில் வாழ்ந்த ஒரு காளியம்மை மீது சத்தியமாக உள்ளே இருப்பது கோழி தானா? காளியம்மன் மேல சத்தியமா உள்ள இருக்கிறது கோழி. மந்திரியாரே விளையாடாதீர்கள், இன்னும் உங்களுக்கு ஒரு தாமதம் தருகிறேன். பொய் சொல்லாதீர்கள். நான் யார் என்று அறியாமல் நீ விளையாடு கொண்டிருக்கின்றாய், என் மனைவி யார் என்று தெரியாமல் நீ விளையாடு கொண்டிருக்கின்றாய் என்று நினைக்கின்றேன், அப்படித்தானே? மந்திரியாரே அந்த அரிராமக்காரர் அழகமலையா மீது சத்தியமாக உள்ளே இருப்பது கோழி தானா? அந்த அரிராமக்காரன் அழகாமலை மீது சத்தியமாக உள்ள இருக்கிறது கோழி. எந்த எந்த அழகமலையா? உங்க ஊர்ல இருக்கானே அழகமலையா? அவர் செத்து போனாரு. ஆ. இப்ப இந்த இது வேற அரிராமக்காரன் அழகார்மலை, ஆமா, அந்த அழகர்மலையா மீது சத்தியமாக உள்ளே இருப்பது கோழி தானா? அந்த அரிராமக்காரன் அழகம்மா மீது சத்தியமாக உள்ள இருக்கிறது கோழி. மந்திரியாரே தாங்கள் யார் என்று அறியாமல் நீ விளையாடி கொண்டிருக்கின்றாய். எப்பொழுது அந்த 7 குழந்தைகளையும் ஒன்றாக அடைத்து வைத்துவிட்டு கோழி என்று கூறுகின்றாயோ, 7மே கோழியாகவே போகட்டும், கோழியாகவே போகட்டும், கோழியாகவே போகட்டும். பெரிய இந்த ஹரிச்சந்திர வீட்டுக்கு பக்கத்து வீடு சொன்னா போறோம் கோழி அப்படின்னு போறோம். மகாராஜா மந்திரியாரே மகாராஜா அவளை அனுப்பிக்கிட்டு விட்டுட்டு சென்று விட்டார்களா? சென்றுட்டாங்க. மிகுந்த சந்தோஷம். ஆமா. அண்ணன் குழந்தைகளை அழைத்து வரணும் பாருங்க. இதோ அழுத்து வருகிறது, மகாராஜா, இதோ அழுத்து வருகிறது. மகாராஜா மந்திரியாரே உள்ள இருக்கிறது ஒரு கோழியா இருக்குது மகாராஜா. மந்திரி என்ன தெரிவிக்கிறது? உண்மைதான் மகாராஜா. வந்தவர்கள் கேட்டார்கள், சரி. அரிராமக்காரன் அழகமலை சத்தியமாக உள்ள இருப்பது கோழியா குழந்தையா கேட்டார். அந்த அரிராமக்காரன் அழகமலை சத்தியமாக உள்ள இருப்பது கோழி என்று பொய் உரைத்தேன். சரி. அப்படி என்றால் கோழியாக போகட்டும். மந்திரியே, கோழியாக போகட்டும். கோழியாக போகட்டும். சாபத்தை விட்டு சென்றுட்டார்கள். 40 வருடங்களாக பத்திரமிகு மேல் பரதப்பட்ட இந்த கொட்டை பெருமாள் கொட்டை கருப்பைக்கு ஒரே பசத்து 7 குழந்தைகள் கொடுத்துவிட்டு எளிய கோழியாக ஆக்கிவிட்டேன். இருவா கோழியாக ஆக்கிவிட்டேன். நான் என்ன செய்வேன்? என்னுடைய செல்வ குழந்தை இல்லாத இந்த நாட்டில் எதற்காக வாழ வேண்டும்? இனிமேல் நான் யாருக்காக வாழ வேண்டும்? எங்காவது சென்று மாண்டு மடித்து விடுகின்றேன். இறைவா
என்னுடைய வம்சத்தில் பிறந்த 7 பெண் குழந்தைகள் தெய்வ குழந்தைகள் 7 ஊரில் சென்று அருள்மளிக்க சென்றிருக்கிறார்கள். 8வதாக ஆண் குழந்தை பரிசு தருகிறேன் தெரிவிக்கிறீர்கள். தங்கள் சித்தம் என் பாக்கியம். மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி மலர்பதம்